கவலை மீன் குழம்புக்கு 10 சாம்பார் வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. சட்டியில வைங்க, குழம்பு சூப்பரா இருக்கும். சட்டி பதப்படுத்துற வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன், அது வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சட்டி வந்து நல்லா அடுப்புல ஹீட் ஆன பிறகு நம்ம ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க, வெந்தயம் போட்டுக்கோங்க. பொரிஞ்ச உடனே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதையும் வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி வச்சிருப்போம், அதையும் வந்து ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பிறகு ஒரு 4 துண்டு மாங்காய் போட்டுக்கிறேன். மாங்காயம் போட்டு நல்லா திக்காக வர வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. குழம்ப சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் கூட வந்து ட்ரை பண்ணலாம், பேச்சுலர்ஸும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கவலை மீன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனுகளை வந்து போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலே வச்சு மூடி விட்டுருங்க. சூப்பரான கவலை மீன் குழம்பு ரெடி ஆகிடும். எந்த மீனாக இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து கொத்தமல்லி தூவி சூப்பரான கவலை மீன் மண் சட்டியில் வச்சுருக்கேன். டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள்.